ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் முடிய. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 1 முதல் 5 முடியுள்ள வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்பது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக இப்போது வாசகம் கேட்ட திருமறையின் பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஒரு பகுதி. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தர் நானே. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தர் நானே. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற. நாம் எல்லாரையும் பெயர் சொல்லி அழைப்பதில்லை. நமக்கு வேண்டப்பட்ட, நமக்கு முக்கியமான நபர்களை பெயர் சொல்லி அழைக்கிறோம். ஆசிரியர் மாணவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆசிரியர் மாணவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். 30 பிள்ளைகள் இருக்கிற ஒரு வகுப்பறையிலே 28 பிள்ளைகளுடைய பெயர்களை வாத்தியார் பெயர் சொல்லிவிட்டு 2 பிள்ளைகளுடைய பேரை மறந்தா அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு? ஐயோ கடவுள், ஐயோ ஆசிரியர் என்னுடைய பேரை என்ன செய்துட்டாரு? மறந்துட்டாரு. அப்போ எதை காட்டுகிறது? அப்போ பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். எப்படிப்பட்ட மனப்பான்மை? ஐயோ, அப்ப ஆசிரியருக்கு நான் என்ன செய்யலையோ, முக்கியமானவன் இல்லையோ, அப்படி என்ற ஒரு தாழ்வு சிந்தனை நாம் சொல்லாமலே வந்துவிடும். அப்போ பேர் சொல்லி அழைப்பதிலேயும் விசேஷங்கள் இருக்கிறது. அது ஒரு உரிமைக்கான வெளிப்பாடு.
தந்தை பிள்ளையை பெயர் சொல்லி அழைக்கிறான். வாடா இங்க, பெயரை சொல்லி நீ வாங்க அப்படின்ற உரிமை. பெயரை சொல்லுவது ஒரு அக்கறைக்கான ஒரு வெளிப்பாடு. பெயரை சொல்லி அழைப்பது நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதற்குரிய வெளிப்பாடு. பெயரை சொல்லி அழைப்பது நெருங்கிய உறவு முறைக்கான ஒரு வெளிப்பாடு. அப்போ வேதம் சொல்கிறது, தீர்க்கரை கொண்டு கடவுள் சொல்லும், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தர் நானே. ஒவ்வொருடைய பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சார்லஸ் ஸ்வால் என்ற ஒரு பெரிய தொழிலதிபர், சார்லஸ் ஸ்வால் என்ற ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் ஒரு பெரிய மில் வைத்திருந்தார். அந்த மில்லில் கிட்டத்தட்ட 800 தொழிலாளர்கள் இருந்தார்கள். 800 தொழிலாளர்கள் 1-2 தொழிலாளர்கள் அல்ல, 800 தொழிலாளர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அந்த மில்லுக்கு சென்றார். ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி என்ன செய்தார்? கை குலுக்கினாரா? ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி கை குலுக்கினார். அப்போ என்ன ஆச்சரியம் பாருங்கள். அப்போ அந்த முதலாளி தொழிலாளர்கள் மேல் எவ்வளவு கருத்துடையவராக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு தொழிலாளர்களை பற்றியும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு தொழிலாளர்கள் மேலும் அவர் கரிசனையும் அக்கறையும் உடையவராக இருந்திருக்கிறார் என்பதுதான் அது காட்டிட்டு அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் அவர் நம்மை, நம்முடைய பெயரை அவர் மறந்து விடுகின்ற ஆண்டவர் அல்ல. திருமறையிலே 3 மிக முக்கியமான இடங்களிலே ஆண்டவர் பெயரை சொல்லி அழைத்தார். பெயர் சொல்லி அழைத்தார். 1 பாசிட்டிவான காரியம், 2 எதிர்மறையான காரியம். அதுல பாசிட்டிவான காரியத்தை உங்களுக்கு முன்பாக முதலாவதாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அங்கே சகேயு என்ற மனுஷனை பார்க்கிறோம். இயேசுவை பார்க்க துடித்த மனுஷரை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசுவை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே பார்க்க முடியாது என்று தன்னை குறித்து அறிந்து கொண்ட காரணத்தினால் தன்னுடைய உடல்வாகு அதற்கு ஒத்துழைக்காது என்பதை அறிந்தவனாய் காட்டத்தி மரத்தின் மேலே இருக்கிறார். அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் காட்டத்தி மரத்தின் மேலே இருந்தவனை பார்த்து இயேசு சொன்னார். எப்படி சொன்னார்? சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. பெயரை சொல்லி அழைத்தார். அதற்கு முன்பாக ஒருவரை ஒருவர் சந்தித்ததும் இல்லை, பழக்கப்பட்டதும் இல்லை, பரீட்சைப்பட்டதும் இல்லை, அல்லது அவரை குறித்து யாரும் அவருக்கு சொன்னதும் கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. நான் இன்று உன் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும். பெயரை சொல்லி அழைக்கிறார். தன்னை தேடி வாஞ்சியோடு பார்க்க வேண்டும் என்று ஆசித்த ஒரு மனிதனை கடவுள் பெயரை சொல்லி அழைத்தார்.
பெயரை சொல்லி அழைத்தது மட்டுமல்ல, யாரை பெயர் சொல்லி அழைத்தாரோ அவருக்கு வாழ்வு கொடுக்கிறார். அவனை பார்த்துதான் சொன்னார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னார். நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று சொன்னார். கடவுளும் நம்மை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவரை வாஞ்சியோடு தேடுகிற மக்களாக இருக்க வேண்டும். வாஞ்சியோடு அவரை தேடுகின்ற மக்களாய், வாஞ்சியோடு அவரை ஆராதிக்கின்ற மக்களாய் நாம் திகழ்வோம் என்று சொன்னார். கடவுள் எவ்வாறு ஒரு சகைவை அழைத்து அவனுடைய இல்லத்திற்கு சென்று அங்கே தங்கி அவன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னாரோ, இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று வட்டம் கொடுத்தாரோ, அதே போன்ற ஒரு புதிய அனுபவத்திற்குள் நம்மையும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சில நேரத்தில் பார்க்கும்போது நம்முடையவர்களே நம்முடைய பேர் நமக்கு தெரியல. நம்முடையவர்களுடைய பேரை சில நேரத்துல திடீர்னு நாம் என்ன செய்கிறோம், மறந்து போகிறோம். சத்தியமான காரியம்தான். நான் ஒரு முறை பீகார்ல ஊழியத்திற்காக இருந்தபோது ஒரு அருமையான குடும்பத்தை சந்தித்தேன். அந்த குடும்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 17 பிள்ளைகள், பெற்றோருக்கு 17 பிள்ளைகள். அப்போ சில பிள்ளைகளை இந்த நம்ம கிறிஸ்தவ மிஷனரி ஆர்கனைசேஷன் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அங்கங்க ஹோம்ல விட்டு பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். அப்போ என்னை அழைத்து சென்ற மாஸ்டர் சொல்கிறார், ஐயா என்னுடைய ஒரு பிள்ளை நேபாளில் நம்முடைய ஹோம்ல வாழ்ந்துட்டு இருக்கு, படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ எப்படி நாங்கள் பீகார் ஊழியத்தை முடித்து நேபாள் போற மாதிரி இருக்கிறது, பிளான் இருக்கிறது. ஆகையினால் அந்த பகுதியை விசிட் பண்ணோம். அப்போ நான் கேட்ட பிள்ளையினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். எத்தனை பிள்ளைங்க? கிட்டத்தட்ட 17 பிள்ளைகள். 17 பிள்ளைகள்ல தாய் பிள்ளைக்கு என்னுடைய பேரை சொல்றதுக்கு என்ன செய்யல, முடியல. 17 பிள்ளைகள், 17 பிள்ளைகளை அது யோசிக்குது. அது எந்த பிள்ளைடா, எப்படி எந்த பிள்ளைங்க பேருனா, பிள்ளைக்கு பேரே சொந்த பிள்ளையினுடைய பேரையே தாயால் ஞாபகத்தில் வைக்க முடியவில்லை. ஆனால் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுடைய பெயரை ஞாபகம் வைக்கிறார். மறவாதவர், மறப்பதே இல்லை. சரியா பேரை சொல்லி அழைத்தார் பாருங்க. சகையுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்று நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்றார். இது ஒன்று. அடுத்து 2வது பாருங்க, அடுத்தது பாருங்க, எப்போது கடவுள் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்பதையும் நாம் திருமறையிலே கற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? மனிதனை படைத்த ஆண்டவர், மனிதனை மண்ணினால் உருவாக்கின கர்த்தர், அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த கர்த்தர், அவன் கடவுளை விட்டு வழி விலகி சென்ற போது அவனை கூப்பிட்டார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய் அப்படி என்று சொல்லி கூப்பிடுகின்றதை நாம் பார்க்கிறோம். அதே போல 2வதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கின்ற போது சவுலை பார்த்து கூப்பிடு. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த, கடவுளுடைய மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருந்த சவுலை பார்த்து கூப்பிடுகிறார், பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுலே சவுலே,
ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படி என்று சொல்லி பெயரை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் உண்மையான இதயத்தோடு கடவுளை தேடுகின்ற போது கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். இரண்டாவதாக, நாம் கடவுளுடைய பாதையை விட்டு வழி விலகி செல்லுகின்ற போதும் கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவருடைய பார்வையிலே நாம் விசேஷித்தவர்கள். அவர் நம்மை அறிந்திருக்கிறபடியினால், அவர் நம்முடைய பெயரை அறிந்திருக்கிறபடியினால், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையையும் அவர் அறிந்திருக்கின்றவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை அவர் அறிந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களை அவர் அறிந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையின் இன்னல்களை அவர் அறிந்திருந்தவராக நம்மை பெயர் சொல்லி அழைத்து, ஏன் கலங்குகின்றாய், ஏன் சோர்ந்து போகின்றாய் என்று நம்மை திடப்படுத்துகின்ற, நம்மை சக்திப்படுத்துகின்ற, நம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்புகின்ற கடவுளாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நாம் யோசித்து பார்ப்போம். கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒன்று, அவரை தேடுகிறவர்களை உண்மையாய் தேடுகிற பெயர் சொல்லி அழைக்கிறார். அவரை விட்டு விலகின்ற போதும், இரண்டாவதாக அவரை விட்டு விலகின்ற போதும், அவருடைய அன்பின் பிரமாணங்களுக்கு எதிராக நாம் செல்லுகின்ற போது நம்மை பெயரை சொல்லி அழைக்கிறார். அப்போ எந்த லிஸ்ட்ல நாம் இருக்கிறோம், அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிற நாம் எந்த லிஸ்ட்ல நம்முடைய பெயர் இருக்கிறது? சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பாக ஒரு லிஸ்ட்ல, நெகட்டிவான ஒரு லிஸ்ட்ல பெயர் இருந்துச்சு. அதே போல ஆதாம் கடவுளால் படைக்கப்பட்ட பிற்பாடு நன்றாகத்தான் இருந்தார். ஏதேன் தோட்டத்திலே நன்றாக இருந்தார். தவறு இழந்த பிறகு அவங்க பேர் லிஸ்ட்ல மாறி போச்சு. அவனு நெகட்டிவ் லிஸ்ட்ல வந்தான். இன்றைக்கு நம்முடைய பெயர் எந்த லிஸ்ட்ல இருக்கு? எதிர்மறையான லிஸ்ட்ல இருக்காங்க. குறிப்பாக ஸ்கூல்ல பார்க்கும்போது தெரியும், லிஸ்ட் வைத்திருப்பார்கள். சில மாணவர்கள் நோட்டட் புள்ளிகள் பேர் ஒரு லிஸ்ட்ல இருக்கும். எதற்கு? இவன் ரொம்ப குறும்பு செய்கிறார், ரொம்ப தொந்தரவு செய்கிறார், வகுப்பறையில ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான். அதுக்கு ஒரு லிஸ்ட் பிரின்சிபல் ரூம், ஒரு பிரின்சிபல் டேபிள்லயே இருக்கும். ஆனால் சில பிள்ளைகள் அப்படி இல்லை, படிக்கிறான், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள், அந்த லிஸ்ட் தனியா இருக்கும். அப்போ எந்த லிஸ்ட்? ஆதாமும் சவுலும் ஒரு லிஸ்ட்ல இருந்தார்கள், சகையும் இன்னொரு லிஸ்ட்ல இருந்தார். ஆகவே நாம் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை ஆதாம் லிஸ்ட்ல அல்லது சவுல் லிஸ்ட்ல நம்முடைய பேர் இருக்கும் என்று இருக்கிறதாக நாம் உணர்ந்தால், ஆண்டவர் நம்மை மனமாற்றத்துக்கு நேராக நம்மை அழைக்கிறார். அதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனம் மிக அருமையாக சொல்கிறது. ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடத்துல திரும்பி வந்து ரட்சிப்பை பெறுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார். உண்மையாகவே அவருக்கு நேராக திரும்பி அவரிடத்திலே வந்தால் நம்முடைய பெயர் நம்முடைய நல்ல லிஸ்ட்ல நாம் பெயர் ஏறும். ஆகவே இதை உணர்ந்தவர்களாய் கடவுள் நமக்கு தருகின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக திரும்ப அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நான் தப்பவே முடியாது. நாம் ஒவ்வொருடைய பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறார். அப்பேற்பட்ட மகத்துவமான கடவுளுக்கு நேராக திரும்பி நல்ல லிஸ்ட்ல பேரை சேர்த்து நாம் உட்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு
நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.